அட என்ன வனரோசா புள்ள அழுதுகிட்டு இருக்க சும்மா ரே ரே ரேன்னு இங்கத்தான் என் பசிக்கிசுக்கே போது வனரோசா பால் இருந்தா ஆத்தி கொடுக்க வேண்டியதானே ஜுஜு ஜுஜு டேய் குட்டி பையன் அப்படியே அப்பா மாதிரியே இருக்கேடா அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கடா சிங்க குட்டிடா அப்பா மாதிரி பசி தாங்க மாட்டியோ உடனே வாயத்தண்ண அழுது போறாமத்தியா டேய் டேய் செல்ல குட்டி சித்த செல்ல குட்டி பட்டு குட்டி சிங்க குட்டி என்னாச்சு இவளுக்கு வனரோசா என்ன சொன்னாங்க தமிழ்ல தானே பேசுறேன் புரியாத மாதிரி இருக்கிற என்ன என் புள்ள என்ன மாதிரி இருக்க என்ன மாதிரி கண்ணு காது மூக்கோட உரிச்சு வச்சு பிறந்திருக்கேன்னு சொன்னேன் ஏன் என்னமா உனக்கு எப்படித்தான் வருது எனக்கு யோ யோ சொல்லி இது நம்ம பிள்ளையா இது பக்கத்து வீட்டு பரிமளமாயா அக்கா சேட்ட புடிக்கா கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டு இருக்கேன் நம்ம பிள்ளைக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் தெரியாது கண்ணு காது மூக்கு வாய் ஊசி வச்சு பிறந்திருக்கா ஏதாவது சொல்லிட போறியா என்ன வாய திறந்துட்டு பாக்குறமே இப்ப சொல்லியா இப்ப சொல்லு கண்ணு காது மூக்கெல்லாம் உன மாதிரியா இருக்கு ஆமா அப்படிதான் திருட்டு முடி மாதிரி இருக்குதே முடி கூட உன மாதிரி சுருட்ட முடியா இருக்கியா சொல்லியா நம்மள எதுவும் வாங்கிட்டு விட்டு போறவாள் இவ வேற வனரோசா அட ஒழுங்கா கவனிக்காம சும்மா சொன்னேன் அதுக்கு என்ன நம்ம பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே முன்னாடியே இங்கயா அப்புறம் திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் கடுப்பாய் போறேன் கடுப்பு அதனால பக்கத்து பிள்ளைக்கு தாம்பளைக்கு வித்தியாசம் தெரியாது ஐயோ வனரோஸ் குட்டி நான் மூஞ்சிய ஒழுங்கா பாக்கல பிள்ளைட்டு மூஞ்சிய அப்பவே என்னடா குரல் வித்தியாசமா இருக்கேன்னு நினைச்சேன் உங்க பிள்ளை தானே அந்த ரெண்டு பிள்ளைல அந்தாவே இருக்குங்க கொஞ்ச நேரமாவது அப்பனா பிள்ளைகளோட விளையாடணும் வீட்டுல பொம்பளையே பாத்துக்கிறோம் சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தா வேற ராத்திரி பகல் ஓடிக்கிட்டே இருந்தா இப்படி பிள்ளைய மூஞ்சி தெளிவா ஒழுங்கா தெரியாது போயா போ நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் அவங்க ஆத்தா வண்டால என்னன்னு போய் பார்த்து கொடுத்துட்டு வரேன் ஆமா இன்னைக்கு தேதி 1 2 3 தேதி ஆயிடுச்சு சம்பள காசு வீட்டுக்கு வரவே இல்ல சம்பளம் போட்டாங்களா இல்லையா போட்டா வனரோசா போட்டா இன்னைக்கு தான் போட்டாங்க நான் வச்சிருக்கேன் என்னது இன்னும் காணோம் இங்கதானே போனாங்க ஒருவேளை நம்மளை பார்த்தவங்க எதுவும் குறுக்கூலி கண்டுபிடிச்சு ஓடிட்டாங்களா இருக்காது இப்பதானே வந்து ஆகணும் வெயிட் பண்ணுவோம் வந்துட்டாங்க டேய் விஜய் இங்க பாரு என்ன பேச வந்தியோ அதை கரெக்ட் ரூட்ல கொண்டு போகணும் எதையாவது பேசி கொள்ள போயிடாதடா வரட்டும் இவங்க ஏன் இங்க நிக்கிறாங்க ஐயோ உள்ள பிரச்சனையே ஏகப்பட்ட பிரச்சனை ஐயோ ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னென்னமோ நடந்து போயிருச்சு இது ஏன் வம்பு ஐயோ என் மய முகத்துல ஏன் முழிச்ச என் மயனை ஏன் பார்த்த ஐயோ இந்த அம்மா பேசுறத கேட்க முடியாதே நம்மளுக்கு ஏன் மெய் வம்பு பேசாம போயிருவோம் ஹலோ எங்க நில்லுங்க என்னங்க உங்களுக்கு தாங்க மீனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயோ கன்ஃபார்மா ஏதோ ஒரு முடிவுல தான் வந்திருக்காரு இன்னைக்கு பெரிய பிரச்சனையா போச்சு ஐயோ இப்படி நம்ம நின்றுகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தவங்க அம்மாட்ட சொன்னாவே அவ்வளவுதானே நம்மளுக்கு ஏன் வீண் வம்பு கண்டும் காணாம போயிருவோம் எங்க உங்களை தாங்க மீனா என்னங்க கத்திக்கிட்டு இருக்கேன் பின்னாடி இருந்து யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க எங்க மீனா யாரோ மாதிரி தெரியுதுலங்க யாரு பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்குங்க பாக்குறீங்க ஏன் இப்படி போற வர பொண்ணெல்லாம் மறைச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க என்ன விஷயம் கேக்குது எல்லாம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புங்க சும்மாவே உங்க ஃபேமிலிக்கும் எங்க அக்கா ஃபேமிலிக்கும் 1008 பிரச்சனை இதுல வேற இப்படி அங்க நின்றோ பார்த்தோன்னு தெரிஞ்சா பழைய பிரச்சனையே இன்னும் ஒரு முடிவுக்கு வரல நீங்க வேற எதுவும் புதிய பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணிடாதீங்க எங்க அக்காவும் சரி நானும் சரி எங்க குடும்பம் தாங்குற சக்தியில இல்ல என்னன்னு சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லைங்க தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க அந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து உங்களை மீட் பண்ணவே முடியல பார்க்கவே முடியல என்னால தானே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அசிங்கப்பட்டீங்க எங்க அம்மா கிட்ட அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு போதுங்க இங்க பார்த்ததும் போதும் எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசுனதும் போதும் எதுவும் நான் எதிர்பார்க்கவும் இல்ல இன்னும் அசிங்கப்படவும் நான் தயாரா இல்லைங்க நீங்க உங்களுக்கு என்ன ஆம்பளை ஒரு வார்த்தை எங்க அம்மா பேசிட்டாங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிடுவீங்க ஆனா ஒரு பொண்ணுக்கு பேர் கெட்டு போச்சுன்னா நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா இப்ப பாத்தீங்களா உங்களை யாராவது சொல்லுவாங்க நினைக்கிறீங்க ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஏன் பேர் தான் கெட்டு போய் இருக்குது சும்மா பேசாம போங்க ஐயோ இல்லங்க நான் என்ன சொல்ல வரேனா
ஐயோ போதுப்பா சாமி, நீங்க ஒரு வார்த்தையும் என்கிட்ட பேச வேணாம், நீங்க பேசுறத நான் கேட்கவும் வேணாம். அதனால ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனையும் வேணாங்க. அதுவும் என்னால எங்க அக்கா கஷ்டப்பட வேணாம். அதுக்கு நான் ஒரு பொழுது அனுமதிக்க மாட்டேன். இனிமே என் கூட பேச வராதீங்க, என்னை பார்க்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஹலோ மீனா மீனா நில்லுங்க நில்லுங்க. சை. ஐயோ என்ன இவரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்ப பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? யாரும் பார்த்தா என்ன ஆகும்? அதையும் நீங்க தானே சொல்றீங்க. ஏங்க பிரச்சனையை உண்டு பண்றீங்க? பின்னாடி வராம போங்க பேசாம. இருங்க இருங்க இருங்க. உங்களுக்கு தான் நீ பிடிக்காதுல்ல, அப்படியே நீ உங்க பேச்சை நான் கேட்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. என்ன மேடம்க்கு பதிலே வரல? அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என் பேச்சு நீங்க கேட்கணும்னு நான் ஒன்னும் சொல்லலையே. கேட்காட்டி போங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பா நீ நினைக்கிற அளவுக்கு தான் நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். உங்களோட சாரி கேட்டுட்டு ஒரு சில விஷயம் உங்களை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன், உங்க கூட பேசவே மாட்டேங்க. நிஜமாவா? அப்ப கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்கல்ல? அப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க தான் கேட்க சொல்லிட்டீங்க, பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, நான் கேட்டுருவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, கோயில் பிரசாதம்லாம் கையில வச்சிருக்கீங்க, மனசுல உள்ளதுதான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஏங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கல அப்படின்னா காலை கட்டி அவங்க விளையாட சொன்னா உடனே காலை கட்ட பர்மிஷன் கொடுத்துருவீங்களாங்க? ஏன் அன்னைக்கு நீங்க முடியாதுன்னு சொல்லல, ஏன் வேண்டான்னு சொல்லல? இப்ப பிடிக்காத பையன் வலுக்க டைமா திரும்ப திரும்ப தோர்த்துக்கிட்டே பேசிட்டு வரனே, பிடிக்காத பையனா இருந்தா ஏன்டா என்னை தடுத்து பேச வரேன்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி அடிக்க வேண்டியதானங்க? ஏன் பொறுமையா போறீங்க சொல்லுங்க. ஏங்க அன்னைக்கு என் பேர் ஒருவேளை வராம வேற பசங்க பேர் யார் பேரா வந்திருந்தாலும் அப்போ ரெண்டு பேருக்கு காலையும் கட்டுறதுக்கு ஓகே சொல்லி இருப்பீங்க. நான் இல்லாம வேற பையன் இப்ப தொத்தி உங்களை பேச வந்தாலும் சரின்னு இப்படித்தான் இருப்பீங்களா? ஹலோ ஹலோ, ரொம்ப நீங்க ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, லிமிட் தாண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாத்துக்கோங்க. யாராவது பிடிக்காதவங்களோட இப்படி பிண்டு பேசு. அடித்தோல் ஏன் கடிப்பாட்டிட்டீங்க? ஏன் பேச்சு வரல? சொல்ல வந்தது எல்லாருக்கும் அவங்களுக்கும் கேட்கற மாதிரி தெளிவா சொல்லிட முடியாது தானே? இதத்தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கேட்டுட்டேங்க. உங்க வாயாலே வரணும்னு நினைச்சேன், உங்க வாயாலே வர வச்சேன் பாத்தீங்களா? அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க கேள்வி கேட்கறேன்னு சொன்னீங்க, கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பதில் சொன்னா நீங்க பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அத முதல்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. போறீங்களா? ஏங்க ஏங்க இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி நான் வாழ்க்கையில ரொம்ப சுத்தங்க. நான் சொன்ன மாதிரி நான் உங்களை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன். ஆனா ஏதாவது ஒண்ணா நீங்க பார்க்கலாம் பேசலாங்க. டேய் குட்டி பையன், குட்டி பொண்ணு பத்தியா, அவங்க அம்மா பத்தியா? சம்பளம் வந்தவன சொன்னவன சுருளி மச்சான் சொல்லி போடுறா. அதுக்கு முன்னாடி வாயா போயான்னு போடுறா. கோமா இருந்தா உனக்கு கக்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டா பத்தியா? ஆமா பாவம், அவளை அங்கிட்டு பரட்டி இங்கிட்டு பரட்டி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காள்ல. அப்பா பேசுறது புரியுதோ தங்க பொண்ணு? டாய் தங்க பொண்ணு. சொல்லி மச்சான், உங்க மகன் என்ன சொல்றா, உங்க மகன் என்ன சொல்றா? புளி குழம்பு தான் வச்சேன், வாய்க்கு விளங்காதுல்ல. ஒரு முட்டையை வெங்காயத்துல வச்சு ஆம்லெட் போட்டு கொண்டு வந்துடுவா, அப்பதான் நல்லா இருக்கும். செத்த இருக்கிறீல பிள்ளையோட விளையாண்டுக்கிட்டு இருங்க, இல்ல ஒரு நிமிஷத்துல போட்டு கொண்டு வந்துடுறேன். சரி வனரசா, உனக்கு ஏன் வேலை? புளிக்குழம்பு பொரியல் இதில் பண்ணலையாக்கா? சரி அதுல காய் போட்டிருந்தா போதும், அதுவே. நீ எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு நம்ம போய்? இந்த குட்டி குப்பத்துக்கிட்ட இன்னும் அந்த பையன் குப்பத்துக்க மாட்டேங்கிறானே. மாட தம்பி நீ எப்ப வந்த? பிள்ளைகளோட செத்த மாதிரி உட்காந்து விளையாடணும்ட. அந்த குட்டி வெத்தியா உன்னைகிட்டே தான் ஒட்டிக்கிற. அவள்கிட்ட தூக்கி வச்சிருக்கணும், வேலைனே ஓடிக்கிட்டு இருக்கலாமா? சரி பிள்ளைகளோட விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு போ. கிளவி அத்தை அத்தை எங்க போறீங்க? இந்த கூப்பிட்டுட்டல்ல. என்ன விடி என்ன இவ கண்ணுக்கு காதுக்கு முன்னாடியே நான் நட பழகிக்கிட்டு இங்கனையே சுத்திக்கிட்டே தெரியணும். அவளையே செத்தாங்கிடுங்கிற போயிடப்படாது. ஏ கிளவி நீ கூப்பிட்டுருவா. சொல்ல மாட்டி என்ன? அப்புறம் கூப்பிடாம எங்க கிளம்புறியா? அந்த ஒத்தவடி கிளவிய பார்க்கணும் கிளம்புறியா? அங்க பாரு கிளவி, அதுதான் பேச்சு சரியில்லாத ஆளு. அங்கிட்டு திரும்ப மூட்டு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுறோம். ஏதாவது பிரச்சனை நம்ம வீட்டு படி வரைக்கும் வந்துச்சு, அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். அத காதுல போட்டு அனுப்பிவிடலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வேற எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க? அப்படியே பயந்துறது. எதுவும் வேலைக்குள்ள சொல்லிடுவாளா, எதுவும் வச்சிருவாளா, பாத்திரத்தை கழுத விட்டுருவாளா, துணியை துவைக்க விட்டுருவாளோ, அப்படியே அலறது கிடந்து. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். பார்த்து மட்டும் அடுத்த பிரச்சனை தலையிடக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. கண்டுபிடிச்சு விட்டா வத்தியல்ல,
போக்கிட்டு வருவேன், அது பொறுக்க மாட்டேங்குது என் வீட்டு காரிக்கு. அடே அடே, என்னடா சிரிப்பு, என்ன சிரிப்பு? ஒரு பெத்த தாய கட்டிக்கிட்டு வந்தவ இப்படி பேசுறாளே, கொள்றாளே. அம்மாவுக்கு பொழுது பேக வேணாமா? அவங்க சோடி ஆளுகிட்ட போய் பேசி ஈசிட்டு வரட்டுமே, போயிட்டு போதே. காலை கட்டுறாப்புல வீட்டுல இருந்தா நல்லாவா இருக்கும்? அவன் 4 பேர்ட்ட மனசு விட்டு பேசினாலே மனசு லேசாகும். அப்படி இப்படி எதுவும் சொல்றியா? அப்படியே பொண்டாடிக்கு சால்றா சால்றா தட்டிக்கிட்டு சிரிக்கிறாத்தியா? சிரிக்கிறேன். சரிடி அம்மா, சரிடி ஆத்தா, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? என்ன பண்ணணுமா? அப்படி அப்படி குட்காலா குட்கலவியா இருக்கணும். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு அதை படிப்புருமா, நம்ம வீட்டுக்கு இதை படிப்புருமா, அப்படி குத்துடிக்கணும். சரியா? என்ன பண்ணலாம்? மறந்தே விடுறது முக்கியமான வேலை. மாவுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன். மாவு போய் ஆட்டுக்கல்ல உட்காந்து கடமை ஆட்டுக்க அப்பதான் நாளைக்கு சுட சுட இட்லி திங்க முடியும், ராத்துக்கு தோசை திங்க முடியும். போங்க. அரிசி ஊற வச்சியா? யார கேட்ட முடியும் ஊற வைக்கிற? ஆட்டுறது கை வலிக்க, நான் சுத்தி 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 ஆட்டுறதுனா ஊற வைக்கவா கொள்ளவான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். சரி போய் தலையிடு, ஆட்டு தானே வேணும். ஆட்டு இட்டு அள்ளி வச்சுட்டு நான் போகுவேன். அப்புறம் எதுவும் வேலை இல்லைன்னா சொல்லப்படாதுன்னு சொல்லிவிட்டேன். அடேங்கப்பா, என்ன வயசு பிள்ளை மாதிரி இழுவ பழமா இருக்கேன். கிழவி என்ன சாப்பாடு தூக்கிட்டு காம்புது? ஏய் கிழவி, நீ ஆட்டுகளை இடுல உன்னை ஆட்ட வேணாம், பாவா தெரியும்ல. நீங்க கிரைண்டர்ல போய் ஆட்டுங்க. பட்டற பட்ட சுத்துது, மாவை வச்சு அள்ளி கரைச்சு வச்சு வைக்கிறது தானே வேற. போயிட்டாங்க போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே சுத்துறேன்னு சுத்த விட்டுட்டான்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு வர்றதுக்கா? கிரைண்டர் இருக்கும்போது நீ தான் ஆட்டுக்கல்ல போய் ஆட்டுறது, அப்படியே நீ ஆட்டுக்கல்ல தள்ள விட்டுட்டா சுத்த விட்டுட்டான்னு என் மேல குறை சொல்றது. பா கிழவி, போய் கிரைண்டர்ல ஆட்டி அள்ளி வைப்பா. ஆமா, கிரைண்டர் உன் தலையில வச்ச குளத்துற கிரைண்டர். ஆட்டுக்கல்லவே எனக்கு தேவை. இழுவேன்னு போட்டு உன்ன மாதிரி இழுத்து அடிக்குது முடியும், இழுத்து அடிக்குது. அதை தள்ளி மேலுக்குள்ள வலிக்கிறதுக்கு நான் ஆட்டுக்கல்ல சுத்தி கை மட்டும் தான் அப்படி வலிக்கு 5 பசல ஆட்டிட்டு அள்ளி வச்சு போடுவேன். கரண்டர் ஏ கிளவி, அதான் நல்லாவே ஓட. அது லேசா தண்ணி தெளிச்சு விடனே. தண்ணி தெளிக்கிறதுல ஒண்ணும் பண்றதுல அப்புறம் அப்படியே தான் இழுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சுல, அப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். போ கிளவி, போய் கிரைண்டர்ல ஆட்டு போ. அந்த கிரைண்டர்ல ஆட்டுறதுக்கு நான் ஆட்டாமலே இருக்கிறேன். நல்லா காத்தாட போய் ஆட்டுக்கல்ல ஆட்டலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாளே. சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு பாக்குறாளோ, அடுத்த வேலையை கொடுத்துருவாளோ. ஆட்டுக்கல்ல இருந்தா அரைக்கிறோம்னு அங்கனே உட்காந்துக்கிட்டு பொழுத உப்பேத்திடலாம். விட மாட்டா இவன். ஐயையே, என் வீட்டு கிழவியை சமாளிக்கிறது எனக்கு பெரிய பாடால இருக்குது. ஐயா, எனக்கு தெரியாமல கிரைண்டர்ல ஆட்டினா சீக்கிரம் ஆட்டி அள்ளி கரைச்சு வச்சுட்டு போயிருவான். ஆட்டுக்கல்ல இருந்தா இதான் சாக்கல அதையே பிடிச்சி உட்காந்துக்கலாம்னு பாக்குது. ஐயோ சுருளி மச்சான், என்னைய வாயே பார்த்துக்கிட்டு இருக்க? சம்பளம் தேடியா? காசை குடியா? இல்ல தரிசிட்ட பொறுப்பு ஒப்படைங்க, கொடுங்க. 1 2 1000 1500 2000 3000 4000 5500 6000 7500 8000. என்னையா 8000 தான் இருக்கு? என்னது அது? அது வந்து வனரோசா 3000 வாடகை கொடுத்துட்டேன் வீட்டுக்கு முதலாளிகிட்ட. இதை 2000 வட்டி காசு கொடுத்துட்டேன். 2000 நீ அந்த சாமான் வாங்கிட்டு வா, இந்த சாமான் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொன்னில. கைமாத்த வாங்கின அது ஒரு 2000 ரூபாய் போச்சு. அதை கொடுத்தேன் வனரோசா. வாடகை 3000மா? வேணாம் தானே சொன்னாங்க. நம்ம தானே வாடகை எடுத்துக்கிறங்க, எடுக்காம இருக்க வேணாம்னு சொன்னோம். அதுக்காக 3000மா? ஒரு 2000 இல்ல வனரோசா, கணக்கு புள்ள வந்த வீட்டுக்கு 5000 ஆகும் 6000 ஆகுன்னு என் காது படவே பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம முதலாளிட்டு ஒரு 3000 கொடுக்கணுமே, என்ன 3000 கொடுத்துட்டு வந்தேன். அப்ப வட்டி காசு 2000மா? ஆமா வனரோசா, அது மாசம் மாசம் கொடுக்கறது தானே, அது உனக்கு தெரிஞ்சது தானே, அதுக்கு ஏன் இப்படி ஷாக் ஆகுற? ஐயோ, வாங்குற 15000ல பாதிய வரும்போதே செலவு பண்ணிட்டு பாதிய கொண்டாந்து தந்தா மீத உள்ள வாழ்க்கைய எப்படியா நான் ஓட்டுறது? ஐயோ கடவுளே, வட்டிக்கு 2000 ரூபாய் மாசம் வட்டிக்கு போகுதுனா எப்படிதான் அசல் அடைக்கிறது? அதுக்கு என்ன பண்றது வனரோசா, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி தான் ஓட்டணும். அனுசரிச்சு வர காசுல தான் ஓட்டணும். என்ன பண்றது பாப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அசலை முதல்ல முடிச்சா வட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும் வனரோசா. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சொல்றேன். ஐயோ, இப்படி வட்டி காசு கொடுத்து நான் என்னத்த சொல்ல? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இத்தனை நாள் வாடகை கிடையெல்லாம் கொடுக்காம குச்சா இருந்தாலும்
ஏன் மனரோசா முன்னாடிலாம் 10,000 ரூபாய் சம்பளத்திலேயே 4,000 குடும்பத்தை அழகா ஓட்டிடுவியேன். இப்ப 8,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், இதுக்கு போட்டு புலம்புற. யோ யோ சுருளி, குடும்பஸ்தல பேசியா? முன்னாடி நம்ம 3 பேரா இருந்தோம், இன்னைக்கு நம்மள நம்பி 2 பிள்ளை இருக்குதுல்ல, அதுங்களுக்கு மாத்திரை என்ன, மருந்து என்ன, பால் பவுடர் என்னன்னு எப்படி செலவு ஆகும்ல? அப்ப ஆள் கூட இருந்தா ஆகதானே செய்யும். நம்ம ஏதோ பெரியவங்க ஏதோ இருக்கிறத குடிச்சிடலாம், பிள்ளைகளுக்கு பார்த்து ஒழுங்கா சத்து உள்ளதை கொடுக்கணும்ல. ஐயோ இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சே. முதலாளி ஃபோன் பண்றாரு. ஐயா சொல்லுங்கய்யா. எப்பா சொல்லு, எங்கப்பா இருக்க நீ? ஐயா வீட்டுக்கு சாப்பிட வந்தையா, என்ன விஷயம் சொல்லுங்கய்யா. சாப்பிட போயிருக்கியா? சரி சாப்பிட்டியா இல்லையா? நேரம் ஆகுமா வந்துருவியா? அது ஒண்ணுல சொல்லி நம்ம பாப்பா ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லி இருக்கு. எனக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்ல. நம்ம டிரைவர் முருகன் அனுப்பிடலாம் பார்த்தா அவன் மட்டும் போவேன். அதுதான் அவன் கூட ஒரு 2 போயிட்டு வந்துறியா? நீ போய் பாப்பா கூட்டிட்டு வந்துறியா? சரியா, அதுக்கு ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் போயிடுறியா. எத்தனை மணிக்கு வராங்க, எந்த பஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா? சாயந்தரம்னு சொல்லுச்சு. ஏன் நீ கொஞ்சம் செட்ட முன்னாடியே போறது நல்லதுலப்பா, முன்னாடி போயிடுறியா? சரிங்க சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நான் போயிடுறியா. அப்ப வேற ஒண்ணும் இல்ல, வச்சிடவா? சரிடா, அப்ப பிள்ளைய பார்த்தோம்னா போன் பண்ணு. சரி வை. சரிங்க சரிங்க, சரிங்க, அப்போ வைங்கய்யா. வனரோசா வனரோசா, சாப்பாடு பிள்ளை எதுவும் வேணாம் வனரோசா. முதலாளி வேற ஒரு வேலை சொல்லிட்டாரு. முதலாளி பொண்ணு வருது, வர்றாங்களாம். நேரம் வேற சொல்லல, நேரம் ஆனா அது வேற அப்புறம் காத்துக்கிட்டு இருந்தா. நான் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், வேணாம் புது சாப்பாடு போட்டுறாத. ஐயோ போயிட்டாரே, என்ன இந்த முதலாளி ஒரு வேலையை பார்க்க சொல்றாரு. அப்பாமா குடும்ப வேலை வீட்டு வேலையும் பார்க்க சொல்றாரு. பத்தியில கரைண்டர் கொண்டு வந்தாலாம். கரைண்டர் ஊர்ல இல்லாத கரைண்டர் இத சுத்துறதுக்கு அது எம்புட தேவலையே. என்ன இது அரிசிய நம்ம மாவாக்குற